ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கேசரி தாங்க செஞ்சுருக்கோம். கோதுமை ரவையில் கேசரி செஞ்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா கோவிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் வாணலியில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துருக்குறேன். அது நெய்லேயே வறுத்துக்கலாம். நல்லா வறுத்த பிறகு 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து சூடு பண்ணி இந்த ரவையிலே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சதும் கரெக்டாக பாருங்கள், ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு டேஸ்ட்டுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். அந்த கேசரி கலர் வர்றதுக்காக இப்போது நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.